நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். குற்ற பரம்பரை பாகம் 53. சிரிப்பு சத்தம் பெருநாளி சந்தைக்கடை நெடுக அவிழ்த்து போட்டு ஆடியது. கொம்பூதிக்காரன் பூண்டோடு மாட்டிக்கிட்டான். கையையும் காலையும் உதறிக்கொண்டு சிரித்தார்கள். வருஷா வருஷம் எருதுகட்டிலே மாடு பிடிபடும், இந்த வருஷம் மனுஷன் பிடிபட்டிருக்கிறான். கூட்டம் கூட்டமாய் சேர்ந்து சிரித்தார்கள். ஆள்களும் பிடிபட்டு ஆயுதங்களும் பிடிபட்டு போச்சு. சுத்துப்பட்டிகளை எல்லாம் ஆட்டி படைச்சவனுங்க இப்போ சுருட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கணுமே. 4 திக்கும் பார்த்து பொத்தி பொத்தி சிரித்தார்கள். வெள்ளைக்காரன் விரிச்சவளை வீண் போகலையே. நடுக்காட்டு சந்தையை தீ வச்சு கொளுத்தி 4 மாசம் முடியும் முன்னே நரம்பை உருவிட்டானே வெள்ளைக்காரன். கண்ணீர் வர சிரித்தார்கள். எல்லாம் நம்ம நிறைகுலத்தான் மகிமைதான். துடியான தெய்வம். வடக்கே கண்மாய்க்குள் நிறைகுல வள்ளியம்மன் கோயில் இருக்கும். திசை பார்த்து எல்லோரும் தலைக்கு மேல் கையெடுத்து கும்பிட்டார்கள். பெரும்பச்சேரி எளிய பயல்களுக்காக கொம்பூதி கோட்டி பயலுக கம்பெடுத்து வரலாமா? இப்போ பெரும்பச்சேரிக்காரன் விலகிட்டான், கொம்பூதிக்காரன் மாட்டிக்கிட்டான். அடக்க முடியாமல் சிரித்தார்கள். தினமும் சாயங்காலம் கச்சேரிக்கு வந்து கைரேகை வைக்கணுமாம். ராத்திரி முழுக்க கச்சேரியிலேதான் இருக்கணுமாம். விடியவும் தான் வெளியே விடுவாங்களாம். கல்யாணமாகிற இளவட்டத்துக்கு முதல் ராத்திரி கூட கச்சேரியிலே தானாம். சி, இதென்னடா பொழப்பு? கடையில் இருந்த கலப்பட சரக்குகளின் தூசி பறக்க சிரித்தார்கள். அப்போ இனிமேல் களவு திருட்டு நடக்காது. நஷ்டப்பட போறது நம்மூர் பச்சைமுத்து தான். எப்படி? கொம்பூதிக்காரன் கொண்டு வர்ற அத்தனை நகை பெட்டிகளையும் அமுக்குறது பச்சைமுத்து தானே. பெருநாளியோட உறவு முறைக்கு மட்டும்தான் முதல் கரை தங்கசாமி. ஆனால் பணம் காசிலே பச்சைமுத்துதான் முதல் கரை. கொம்பூதி ஒடுங்கிட்டால் பெரும்பச்சேரி தன்னாலே ஒடுங்கும். எது எப்படியோ பெரும்பச்சேரிக்காரனும் கொம்பூதிக்காரனும் ஒன்னு சேரக்கூடாது. அது போதும் நமக்கு. ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து மனசு நிறைவாய் சிரித்து கொண்டார்கள். பொழுது மயங்க கச்சேரியை சுற்றி ஒருத்தரையும் காணோம். உத்தரவுகளையும் ஆலோசனைகளையும் வழங்கிவிட்டு புறப்பட்ட லவ்லக் துரையுடன் ரிஜிஸ்டர் பதிவுகளை முடித்துக் கொண்டு கமுதி கோர்ட்டாரும் கிளம்பினர். மோட்டாரில் அமர்ந்தவாறு இன்ஸ்பெக்டர் பகதூரை அருகே அழைத்த லவ்லக் துரை இறுதியாக சொன்னார். பகதூர், கொம்பூதிக்காரர்கள் சட்டத்துக்குள் அடங்குபவர்களாக தெரியவில்லை. அந்த வேயண்ணாவின் மௌனம் நல்ல அறிகுறியாக இல்லை. ஆயுதங்களை எல்லாம் பறிகொடுத்து விட்டார்கள். என்ன செய்துவிட முடியும் என தப்பு கணக்கு போடாதே. இவர்களுக்கு ஆயுதங்கள் தேவையில்லை. ஒவ்வொருவனும் ஒரு யானை பலம் உள்ளவனாக இருக்கிறான். அணிந்திருந்த கருப்பு கண்ணாடியை கலட்டினார். இவர்களோடு பெரும்பச்சேரிக்காரனும் சேர்ந்தால் விளைவுகள் பெரும் விபரீதமாக இருக்கும். இருவரையும் ஒன்று சேர விடாதே. அருகில் அமர்ந்த கமுதி கோர்ட்டாரை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே லவ்லக் துரை, எத்தனை பிணங்கள் விழுந்தாலும் சரி, ரேகை சட்டத்தை விடாமல் அமல்படுத்த வேண்டும். இவர்களின் உறுதியை குலைக்க வேண்டும். ஈரத்தை மழுங்கடிக்க வேண்டும். இவர்களை களங்கமுள்ளவர்களாக காட்டிக் கொடுப்பவர்களாக, நேர்மை இல்லாதவர்களாக ஆக்க வேண்டும். இதற்காக எந்த சதி திட்டத்தையும் பலாத்காரத்தையும் நாம் கையாளலாம். மோட்டார் ஆட்டம் கொடுத்தபடி கிளம்பியது. இருட்டும் வரை பெருநாளி கண்மாய் கரையோரும் பதுங்கியிருந்த கொம்பூதி சனமும் பெரும்பச்சேரி சனமும் கிழக்கே கூடி ஊருக்குள் இறங்கியது. முன்னே போகும் வையத்துறையை அணைந்து துருவனும் திருவேட்டையும் நடந்தார்கள். பெரும்பச்சேரி ஆணும் பொண்ணும் இருட்டுக்குள் கலந்து நிலம் நடுங்க போனார்கள். அத்தனை சனத்துக்கும் ஆத்திரமான ஆத்திரம். காட்டிக் கொடுத்த பெருநாளிக்காரனை சும்மா விடக்கூடாது. ஆத்திரம் பட்டார்களே தவிர யார் கையிலேயும் கம்பு கத்தி கிடையாது. பெண்கள் தலைமயிரை அள்ளி முடிந்து கொண்டார்கள். முந்தானையை இறுக செருகிக் கொண்டார்கள். பெரும்பச்சேரி ராகும் சிகப்பியும் ஆவேசம் கொண்டு நடந்தார்கள். கொம்பூதி குமரிகள் சிட்டு பந்தானம் பூமயிலு செவ்வந்திக்கு கோபமும் அவமானமும் தலைக்கேறி போயிருந்தது. வேயண்ணாவின் தங்கச்சி வெள்ளையம்மாவுக்கு தாங்க முடியாத கொதிப்பு. சிங்கத்தை பிடித்து எலி பொந்துக்குள்ளே அடைச்சிட்டாங்களே. நேரே இறங்கி போகிற பாதை கார்மேக ஆசாரியின் கொல்லம்பட்டறைக்கு போகும். ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒற்றை வீடு. வீடும் பட்டறையும் ஒண்ணுதான். கூட்டத்தோடு கூட்டமாக கண்மாய் கரையில் பதுங்கி இருந்த கார்மேக ஆசாரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே தான் பட்டறைக்கு போனார். கரை அதிர நடந்து போகிற சனம் ஒருவருக்கொருவர் வார்த்தை
வார்த்தை பேசலே. கார்மேக ஆசாரி கொல்லம்பட்டறையில் காத்திருந்தார். கூட்டத்தை காட்டிக் கொடுத்து விடாதபடி காண்டா விளக்கை துருத்தி அடுப்பின் மறைவில் வைத்திருந்தார். பட்டறை வேலைக்கு வந்திருந்த இரும்பு பட்டா, ஏர்கொழு, மண்வெட்டி, கடப்பாறை, வெட்டறிவாள், வேல்கம்பு, குத்துக்கம்பி, ஆரக்கால் அத்தனையையும் அள்ளி குவித்து வைத்திருந்தார். வந்த சனமெல்லாம் ஆளுக்கு ஒன்றை கையில் எடுத்தார்கள். இருட்டி கிடந்த பெருநாளி தெருக்களுக்குள் வையத்துறையும் துருவனும் மேற்கே பார்த்து நுழைய அத்தனை சனமும் ஆயுதங்களோடு புகுந்தது. வீடு வாசல்களை நொறுக்கினார்கள். கூரைகளை பீத்து எறிந்தார்கள். வெளியே தலை காட்டியவனுக்கெல்லாம் வெட்டு விழுந்தது. கொம்பூதி சனத்துக்கு ஊரை காட்டிக் கொடுத்த கோபம், பெரும்பச்சேரி சனத்துக்கு துருவனை கட்டி வைத்த கோபம், குடிதண்ணிக்கு கூட குலம் கோத்திரம் வகுத்த பயல்களை விடாது விரட்டி விரட்டி அடித்தார்கள். சிறுவர்களும் சேர்ந்து விளையாடினார்கள். சந்தை கடையில் கும்மாளம் போட்டு சிரித்தவர்கள் அலறக்கூட பதறி உள்வீட்டுக்குள் ஒடுங்கி கிடந்தார்கள். சந்தை கடையை சரக்கெல்லாம் தெருவுக்கு வந்தது. இல்லாமல் அடித்து கொண்டே போனார்கள். வையத்துறை சொல்லி வைத்திருந்தான், போலீஸ் வரும் முன்னே பெருநாளியை கடந்து போயிடணும். சட்டி போலீஸ் குதிரை ஏறி வருகிற குளம்படி சத்தம் கேட்டதும் ஊரை விட்டு வெளியேறி ஓட கிளம்பினார்கள். நொறுங்கும் உளவு கட்டிகளில் கால் மீதி சத்தம் கூட கேளாமல் 2 ஊர் ஆணும் பெண்ணும் கண்கள் துலங்காத இருட்டுக்குள் ஓட்டம் எடுத்தார்கள். திசை தெரியாமல் துப்பாக்கிகள் வெடித்தன. கொம்பூதி எல்லை நெருங்கியதுமே அழுகை கிளம்பியது. முள்ளுப்பாதை விலகி வெகு வெகு என வந்தார்கள். ஊருக்குள்ளே நாய் சத்தம் கூட கேட்கலே. வெள்ளையம்மாவுக்கு குலை வதறியது. ஆயுதங்களை அள்ளிட்டு போக 10-15 குதிரை போலீஸ் வந்தார்களே. கொம்பூதியிலே இருந்தது 4 பொம்பளைகள் தான். அதிலேயும் 2 பேரு குமரிகள். வந்தவன் எல்லாம் வாலிப போலீஸே. நினைத்த மாத்திரத்தில் வெள்ளையம்மாவுக்கு அழுகை வெடித்தது. ஆத்தாடி, என் கருவேலன் கொழுந்துகளை கசக்கி எரிஞ்சான்களோ, கழுத்தை நெரிச்சான்களோ. ஊரணிக்கரை ஆலமரம் தாண்டி ஓடி வந்தாள். இலை கூட அசையாத மண்டை வேப்பமடியில் 4 பேரும் குவிந்து கிடந்தார்கள். ஓடி வரும் பெண்டுகளை கண்டதும் கூலாணி கிளவி, அடியே வெள்ளையம்மா, பொம்பளைகள் மட்டும் வர்றீங்களே, ஏன் ஆம்பளைங்க பிள்ளைகள் எங்கேடி? தொண்டை வரல கேட்டாள். ஓடி வந்த பெண்கள் எல்லாம் அன்னமயிலையும் இருளாயையும் கட்டிப்பிடித்து கொண்டார்கள். கூலாணி வெள்ளையம்மாவின் தோள்களை உலுக்கினாள். என் மகன் வேயண்ணாவை எங்கே? என் வம்சங்களை எங்கே? எங்கேடி? தாயாரை கட்டிப்பிடித்து கொண்ட வெள்ளையம்மா, எங்க அண்ணன் வேயண்ணாவோட எல்லைக்குள்ளே விஷக்காத்து புகுந்திருச்சே ஆத்தா, பாரி வைத்தார். மடியில் கிடந்த பெண்களை உதறிய அங்கம்மா, என் ஜாமிக்கு என்னாச்சு? அலறினான். எருதுகட்டிலே நடந்ததை சொல்ல சொல்ல எல்லோரும் கூடி அழுதார்கள். சிறுவர்களும் சேர்ந்து அழுதார்கள். ஆண்கள் எல்லாம் தொழிலுக்கு போன இரவுகளில் குமரிகள் கூடி கும்மாளம் போட்ட மந்தை நனைய விடிய விடிய அழுகை சத்தம் கேட்டது. எதை கண்டும் கலங்காத குலதெய்வம் இருளப்பசாமி ஓங்கிய அறிவாளோடு கிழக்கே பெருநாளி திசை பார்த்து நின்றார். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.